கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை பார்க்கும்போது நான் ஒன்று நினைக்கிறேன். நல்லதாவா நினைக்க போறீங்க? உங்களை பார்க்கும்பொழுது நான் ஒன்று நினைக்கிறேன். உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது. யூ ஆர் சச் அ பிளஸட் பீப்புள். நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏதோ உங்களை புகழ்றேன்னு நினச்சிக்காதீங்க. தெய்வம் என்கிட்ட கொடுத்த வார்த்தையை நான் சொல்கிறேன். உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி தோணுதுன்னா, பிள்ளையாம் மலை உச்சியில் நின்று ஜனங்களை பார்க்குறான். அந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம் சொல்கிறான்? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் சொல்கிறான். இப்போ பலிபீடத்தின் மேலேருந்து நான் பார்த்து சொல்கிறேன். உங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது? நான் கர்த்தருடைய நாமத்தில் சத்தியத்தை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். நீங்கள் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யூ ஆர் such a blessed person. நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் தெரியுமா? நீங்கள் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று தெரியுமா? அந்த வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி என்னால் முடிக்க முடியும் இந்த செய்தியை. இந்த செய்திக்குள்ளாய் கடந்து போகிற முன்பதாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை இந்த செய்தி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா milap.org ஃபேஸ்புக்கில் போடுங்க. அப்புறம் இன்னும் 2-3 இதெல்லாம் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்களால் அந்த 30 செகண்ட் 60 செகண்ட் வீடியோவை பார்க்க முடியாது, துடிச்சிடுவீங்க. பூமின்ற ஒரு குழந்தை, அந்த பூமி என்கிற அந்த குழந்தைக்கு அதுக்கு கேன்சர்னு அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. அந்த தகப்பன் விட்டுட்டு போயிட்டாரு. அது ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்குது. அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அம்மாவுக்கு வழி இல்லை. அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அந்த குழந்தைக்காக. அந்த குழந்தை அழுகுறத பார்த்தா நான் சொல்கிறேன், உண்மையிலே உங்களுக்கு இருதயம் இருந்தால் அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அழுதுருவீங்க. நீங்கள் என்னால் பார்க்க முடியும், நிறுத்திட்டேன். இன்னொரு குழந்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அம்மாட்ட சொல்கிறான், என் காலை வெட்டிருமான்றான். என் காலை பொய்யில் போய் பாருங்க, அந்த பையன் சொல்கிறத கேளுங்க. என் காலை வெட்டிருன்றான். ஏன் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அவங்களுக்கு. இந்த 2 கால் வலிக்குது அவனுக்கு. இந்த 2 காலை எனக்கு கீழே எடுத்துருமா, எனக்கு வேண்டாமா, எனக்கு ரொம்ப வலி தாங்க முடியல. அவனுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒன்று கொடுப்பாங்க தெரியுமா? அனஸ்தீசியா கொடுத்தா தான் வலி போகுது. அனஸ்தீசியா கொடுக்காம நார்மல் இன்ஜெக்ஷன் வலி போகலையா. என்ன பிரச்சனைனா அவனுடைய இந்த முதுகுவட தண்டு இருக்கு இல்லையா, அதில் கேன்சர். அந்த குழந்தை அழுகுறான், அம்மா என் காலை எடுத்துடலாம். நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலேயே ஒரு இருதயம் உள்ள மனுஷனாக இருந்தீங்கன்னா உங்களால் அதை பார்க்க முடியாது. நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் அழுவீங்க. நீங்கள் அப்போ தான் தெரியும் நீங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று. உங்களை கர்த்தர் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறாரு, எப்படியெல்லாம் நடத்துகிறாரு, எப்படியெல்லாம் வச்சிருக்கிறார் பார்த்தா உங்கள் குறைவு ஒரு குறைவாகவே உங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறேன். உண்மையில நான் உடஞ்சி போயிட்டேங்க. அதை பார்க்கும் பொழுது நான் உண்மையில உடஞ்சி போயிட்டேன், என்னால் பார்க்கவே முடியல. அப்புறம் பூமின்ற பொண்ணுக்கு எனக்கு மனசு ஏவிச்சு, ஐயோ ஏதோ ஒன்று அனுப்பணும் சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னால் அனுப்ப முடியல. நெட்டு ப்ராப்ளம், அனுப்பவே முடியல. என்னால் என்கிட்ட வசதி இருக்குன்றதுக்காக இல்லை, என் மனசு உடஞ்சி போச்சு. ஏதாவது செய்யணும் அந்த குழந்தைக்கு அப்படின்ட்டு. இருக்கிறீங்களா? Then I felt what a blessed people you are. எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் நீங்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படி ஒரு வேதனை இல்லாததினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் நான் சொல்லுவேன். வேற காரணம் 1000 காரணம் இல்லை. There is only one reason. Because தேவன் உங்களோடு கூட இருக்கிறதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்ன, அது சபையாக இருக்கட்டும், ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், ஒரு சந்தேக சிலருக்கு வரும். கிதியோனுக்கு வந்தது போல, கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரையாகில் இவைகள் ஏன் எனக்கு சம்பவிக்கிறது என்று. இந்த கற்பூரம் ரொம்ப நெடியாக இருக்கும். கரெக்டாக பிள்ளைகளுக்கு நெஞ்சில் தேய்க்கிறீங்களா? கோல்டு வந்தவொடனே கடும் நெஞ்சில் முதுகில் அந்த கற்பூரத்தை எடுத்து தேய்ப்பார்கள். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த கற்பூரம் அவ்வளோ நெடி பயங்கரமாக இருக்கும். அந்த நெடியை நம்ம இங்கே இருக்கும்போது அதை ஸ்மெல் பண்ண முடியும், அவ்வளோ நெடி இருக்கும். அதை கழுதைக்கு, அதை என்ன அர்த்தத்தை எழுதுனாங்க தெரியாது. கழுதைக்கு என்ன தெரியாதான்? அந்த நெடி அதான் நுகர முடியாது, அதனால் உணர முடியாது என்று சொல்லுது. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது, எந்த காரணத்துக்காக அதை எழுதப்பட்டது தெரியாது. அதுக்குள்ளே நான் போகலை. இந்த செய்தி கர்த்தர் உன் கூட இருக்கிறார், ஆகவே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லும் பொழுது அதை நம்ப முடியாத அந்த கேரக்டர்ல விசுவாசிக்கு இந்த செய்தி கிடையாது.
இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இன்று செய்தி. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சரி, நான் சில காரணங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்படி 10:45 இந்த செய்தியை முடிக்கணும். அடுத்த அரை மணி நேரத்தில் நான் ஹோலி கம்யூனியனை முடிச்சுட்டு ஆங்கில ஆராதனைக்குள்ளே போகணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சரி, கவனிங்கள். முதல் காரணம், நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். செய்தி எதற்கு தெரியுமா? நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு. இதை பாஸ்டர் சொல்றாரே, இது உண்மையா என்று செக் பண்ணி பார்க்கணும். இருக்கிறீங்களா? ஏதோ பதட்டிட்டு போயிருக்காத பலிபீடத்தில், வேத ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும். அப்ப முதல் காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்றேன், சகையு பல வருஷங்களாக டாக்ஸ் பேயராக இருக்கிறான், டாக்ஸ் கலெக்டராக இருக்கிறான். கரெக்டா? பல வருஷங்களாக அவன் டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ வரான், சுரேஷ் எவ்வளோ டாக்ஸு? 1000 ரூபாயா? சரி, நான் ஒரு 800 ரூபா போட்டுக்கிறேன், நீ எனக்கு 900 ரூபா கொடு. சுரேஷ் கொடுத்துட்டாரு. வருஷம் 900 ரூபா 100 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டி 100 ரூபா சேவ் பண்ணுறாரு. கரெக்டா? ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா இல்லையா? பயப்படாதீங்க, கர்த்தர் மகிமை போடுவாராக. டாக்ஸ் சர்வே பண்ணுறவர் வராரு. பாஸ்டர் சர்ச்சுக்கு எவ்வளோ? ஆனால் இது சர்ச்சுக்கு நான் எக்ஸ்ட்ரா தான் டாக்ஸ் கட்டுறேன். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது ரெசிடென்ஷியல் டாக்ஸ் கிடையாது, இது கமர்ஷியல் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கிறேன். கேட்டாங்க, அவ்வளோ கட்ட போகிறீங்களா? நான் நான் கட்ட போகிறேன்னு. எனக்கு சில சட்டம் காரணத்து நிமித்தம் நான் எக்ஸ்ட்ரா டாக்ஸ் கட்டுறேன். அளக்க வராரு சும்மா ஒரு பேச்சுக்கு. சார், இதுக்கு நான் டாக்ஸ் போட்டால் மாதம் வருஷத்துக்கு 10,000 வரும். ஏன்பா சின்ன சர்ச்சுப்பா, 10,000க்கு நான் எங்கேப்பா போவேன்? சரி சார், நான் ஒன்று பண்ணுறேன், 5,000 ரூபா போடுறேன், எனக்கு 2,000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. உங்களுக்கு 3,000 லாபம், எனக்கு 2,000 லாபம். பல வருஷமாக இந்த டாக்ஸ் கலெக்டர் வேலையை அவன் பண்ணுறான். பல வருஷங்களாக பலரை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அப்ப வராத உணர்வு எப்ப இயேசு நான் உன் கூட வருவேன், உன் வீட்டுக்கு வருவேன் என்று சொன்னாரோ, எப்ப இயேசு அவன் கூட நடக்க ஆரம்பித்தாரோ, அந்த நிமிஷம் அவனுக்குள்ளாக ஒரு மனமாறுதல் உண்டாயிற்று. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இயேசு உங்க கூட இருந்தா யோசித்து பாருங்க. கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் கிபி கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? உங்கள் இருதயத்தில் இயேசு பிறந்த பிறகு, இயேசு உங்க வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் எப்படி மாறி இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இப்போ ஆசீர்வாதம் புரியுதா இல்லையா? நீங்கள் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? புரியலன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டை இறக்கி பேசட்டுமா? முன்னாடி கூவமாக இருந்தீர்கள், இப்பொழுது நற்குணசாலியாக மாறி இருக்கிறீர்கள். முன்னாடி கூவத்தின் சாயல் உங்கள்கிட்ட இருந்தது, இப்ப நற்கந்தங்களாக நீங்கள் விளங்கி கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில என்ட்ரு ஆறதுக்கு முன்னாடி, கிறிஸ்துவோடு நீங்கள் நடக்க ஆரம்பிப்பதற்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கை அது துர்கந்தமாக இருந்தது. இன்று என் வாழ்க்கை நற்கந்தமாக நற்குணசாலியாக மாறி இருக்கிற. ஏன் தெரியுமா? என் கூட இயேசு இருப்பதினாலே. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றேன், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அப்ப ஆசீர்வாதம் என்பது பணத்தை வைத்து அளப்பதல்ல. ஆசீர்வாதம் என்பது உன் வீட்டை வைத்து அளப்பதல்ல. ஆசீர்வாதம் என்பது பேங்க்ல எவ்வளவு கேஷ் இருக்கு என்பதை அளப்பதல்ல. என்னிடத்தில் உண்டாயிருக்கிற மாற்றம். ஃபேஸ்புக்கில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம், ஹிந்தி ஒருத்தர் பேசுகிறாரு, நான் மாறி இருக்கிறேன்றாரு. ஹிந்தியில் வைராக்கியமாக பேசுகிறான். அவன் மாறி இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். கேமராவில் கேட்ச் பண்ணுறாங்க. இப்போ இயேசுவை ஏன் ஏற்றுக்கிட்டேன் கேட்குறியே, இயேசு கூட ஏன் நடக்கிறேன்னு கேட்குறியே, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக 4 வருஷத்துக்கு முன்பதாக நான் எப்படிப்பட்ட போதைக்கு அடிமையான மனுஷனாக இருந்தேன் என்று உனக்கு தெரியுமா என்று அவன் கேட்கிறான். அப்போ என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, காரணம் இயேசு. உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, காரணம் இயேசு. ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. There is a change in your character because of Christ. உங்க குணாதிசயத்தில் மாற்றம் வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அது மாத்திரம் இல்லை, ஏன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? லூக்கா சுவிசேஷத்தில் எடுக்கலாம் வேண்டாம், நான் சொல்லும்போது வாசிச்சா போதும். 23ஆம் அதிகாரத்தில் 32வது வசனம். 2 குற்றவாளிகள் இயேசுவோடு கூட சிலுவையில் அடிக்கப்படுகிறார்கள். 2 குற்றவாளிகள். கரெக்டா? தப்பா சொல்றேன்னா? ஹல்லேலூயா. சரி,
நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். ரோமர்கள் அடித்த, சிலுவையில் அடித்த முதல் குற்றவாளிகள் அவர்கள் தானா? அவர்களுக்கு முன்பதாகவே குற்றவாளிகள் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார்களா? எங்களுக்கு ஹிஸ்டரி தெரியாது பாஸ்டர். நான் சொல்கிறேன், அவர்கள் முதல் குற்றவாளிகள் அல்ல. ரோமருடைய தண்டனை, கடுமையான தண்டனை அவர்கள் எப்படி நிறைவேற்றுவார்கள் என்றால் சிலுவையில் அடித்து கொலை செய்வார்கள். அப்ப இந்த 2 குற்றவாளிகள் சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு முன்பதாக உங்களை போல நூற்றுக்கணக்கான பேர் சிலுவையில் அடிக்கப்பட்டு செத்து இருக்கிறான். கரெக்டா இல்லையா? சரி, எல்லாத்துக்கும் ஒரு ஆமீன் சொல்லிட்டா வேலை முடிஞ்சுது. பாஸ்டர் அப்படியே போயிட்டே இருப்பார், டக்குன்னு முடிஞ்சிடும் செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கணும். இப்போ இதற்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஒரு லோடு கூட இயேசு அடிக்கப்படலை. இங்கே 2 பேர் அடிக்கப்படுறாங்க, இங்கே இயேசு அவர்களோடு கூட அடிக்கப்படுகிறார். வித்தியாசம் புரியுதா இல்லையா? முன்பதாக அடிக்கப்பட்டவர்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டு அநேகர் மரித்தார்கள். அந்த இடத்துல என் இயேசு இல்லை, அந்த இடத்துல என் இயேசு அடிக்கப்படவில்லை. இங்கும் அதே போல 2 குற்றவாளிகள் அடிக்கப்படுகிறார்கள், 2 கொலைபாதகர்கள் அடிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு நடுவாக என் இயேசு இருக்கிறார். அங்கே இயேசு இருந்தபடியினாலே, அங்கு இயேசு அவர்களோடு அடிக்கப்பட்டபடியினாலே ஒரு காரியம் நடைபெறுகிறது. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்று நீ என்னோடு கூட பரதீசிலே இருப்பாய். ஏன் அது நடந்துச்சு தெரியுமா? இயேசு அங்கே இருந்ததுனால தான். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என்ன ஒரு ஆசீர்வாதம் பாரு. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் செத்து போனாயா? அவனுக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் இவனுக்கு கிடைச்சிருக்கு. ஏன் தெரியுமா? இவன் இயேசு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டான். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? முதல்ல இவனுக்கு ஆக்கினைக்கான தண்டனை பரலோகத்தில் இல்லை, நியாய தீர்ப்பு கிடையாது. ஆமென். 2வது தண்டனை இல்லைன்றது மாத்திரம் இல்லை, அங்கே அவனுக்கு பரதீசு வாக்கு பண்ணப்படுகிறது. நாளைக்கு இல்லைடா, இன்னைக்கு நீ என் கூட பரதீசில் இருப்படா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ இயேசு என் கூட இருக்கிறதுனால சாக போகிற நேரத்தை there is a turning point in his life. அவனுக்கு 35 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 40 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 40 வருஷமாக, கிட்டத்தட்ட கடந்த 25 வருஷங்களாக பண்ணாத அட்டகாசம் இல்லை, அட்டூழியம் இல்லை, அநியாயம் இல்லை, எல்லா கொலைபாதகங்களும் செஞ்சாச்சு. சாக போற அந்த கடைசி நிமிஷத்துல, அந்த மணி நேரத்துல இயேசு அங்க வந்தாரு. நான் கேட்கிறேன், சாக போகிற அந்த கடைசி மணி நேரத்துல இயேசு கூட இருந்ததுனால ஒருவனுடைய வாழ்க்கை மாறும் என்றால், ஒருவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்றால், இத்தனை வருஷங்களாக இயேசுவோடு நடக்கிற என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. 1 மணி நேரத்தில் ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்படுறாயா? நீ எத்தனை வருஷம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய்? நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டாயா? ஆசீர்வதிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், இந்த திருடர்கள் வாழ்க்கையில் அவங்க இயேசுவை தேடி போலன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. 2வது, இதுக்கு ஒப்பனையான சம்பவம். பாவியான ஸ்திரீ, அவள் இயேசுவை தேடி வரல. திருடர்களும் இயேசுவை தேடி வரல, பாவியான ஸ்திரீயும் இயேசுவை தேடி வரல. ஆனா இயேசு எங்க இருந்தாரோ அங்க இவர்கள் இருந்தார்கள். நான் சொல்லட்டுமா? இயேசு இருக்கிற இடத்துல நீ இருந்தாலும் சரி, இயேசு நீ இருக்கிற இடத்துக்கு வந்தாலும் சரி, சம்பவிக்க போறது ஒன்னே ஒண்ணுதான், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். காரணம், அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகவே தான் நான் சொன்னேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், பரதீசு என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? பரலோகம் என்கிற நம்பிக்கை இருக்கிறதா? மனசாட்சியை தொட்டு சொல்லு, உனக்கு பரலோகத்தில் பிரவேசிக்கிற தகுதி இருக்குதா? Why pin drop silence? நமக்கே நம்மளை பற்றி என்ன இல்லை. Because we know we are sinners. அது நல்லா இல்லை, sinners நல்லா இல்லை. We are pachondis. நம்ம யார் நமக்கு நல்லா தெரியும், நம்ம கேரக்டர் நமக்கு தெரியும், நம்ம எப்பேற்பட்ட ஆளு முழு சாதத்தில் மறைக்கவே முடியாது. நம்ம மறைப்போம், இருக்குதா இல்லையா? முழு சாதத்தில் பூசணிக்காய் மறைக்க முடியுமா? கிருணி பழத்தையே மறைக்க முடியாது. பூசணிக்கு எவ்வளோ பெருசாக இருக்கு, மறைக்க முடியுமா? பட் நம்ம மறைச்சிருவோம்யா. அப்பேற்பட்ட ஆளு, எனக்கு தகுதியே கிடையாது பரலோகத்துக்கு போகிறதுக்கு. இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென் சொல்லுவோமா? ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவனை பார்த்து ஆக்கினி தீர்ப்பு கொடுக்கல, 2வது பரலோகன்ற ஆசீர்வாதம் கொடுத்தாரு.
ஒரு ஆமென் சொல்லுவோமா? நான் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற ஜனத்தை பார்க்கலாம், உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கோடி கோடியான ஆண்டவரை அறியாத ஆவியில் பிறக்காத கிறிஸ்தவர்களை பார்க்கலாம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஒருவேளை இயேசுவோடு நீங்கள் இல்லாமல், இல்லை இயேசு உங்கள் கூட இல்லாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும்? என்ன நடக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தூக்கி போட்டு கடாயில் போட்டு வறுத்தெடுத்து இன்னும் கருகி இருப்பேன். இவ்வளோ வெள்ளை வெள்ளையாக இருக்கிறீங்களே, அங்கே போய் எண்ணெயில் போட்டு வறுத்தா கண்ணங்கரைன்னு ஆயிடுவீங்க. இருக்கிறீங்களா இல்லையா? ஏசு இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் கிடையாது. ஆமென் சொல்லுவோமா? ஏசு இல்லைன்னா மன்னிப்பு கிடையாது. ஏசு உங்கள் கூட இல்லைன்னா உனக்கு என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது. ஏசு உங்க கூட இல்லைன்னா பரலோகம் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ ஏசு உங்க கூட இருந்தனால மனம் மாறி இருக்கிற. திருடனை போல இருந்த நீ, ஹலோ, திருடனை போல இருந்தனா என்னவாயிட்டேன்? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அப்போ என் குணம் மாறி இருக்குது. என்ன குணம் மாறிச்சு? டேய், நம்ம செஞ்சது தப்பு தெரியாதா உனக்கு? அந்த வீட்டில் கொலை பண்ணோம், அந்த வீட்டில் கொள்ளடிச்சோம், நம்ம இவ்வளோ தப்பு செஞ்சு இப்படி பேசுறது நியாயம் இல்லை. அந்த உணர்வு, குற்ற உணர்வு, துர்கந்தம் நீங்கி நற்கந்தமா இயேசு பக்கத்து. எனக்கு என்ன ஆச்சுன்னா, இங்கே வெரோனிகா சிஸ்டர் நடுவில் தான் இயேசு, இந்த கேமரா தானே இது இயேசு. இந்த பையன் ஒரு பக்கம் அடிக்கப்பட்டிருக்கிறான், சிஸ்டர் ஒரு பக்கம் அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு 6 அடி 10 அடி டிஃப்ரென்ஸ் அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இயேசு இந்த இடத்துல இருக்கும்போதே இவ்வளோ பெரிய மாற்றம் வருதுன்னா, இவ்வளோ பெரிய நற்கந்தம் உண்டாகுதுன்னா, இவ்வளோ பெரிய மன்னிப்பு கிடைக்குதுன்னா, இவ்வளோ பெரிய பாக்கியம் ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா, அவரை இருதயத்தில் சுமந்து கொண்டு நடக்கிற என்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நீ மறந்துடக்கூடாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இது ரீசன் 1. ரெண்டாவது ஒரு ரீசன், ஏன் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். மானும் குட்டியும் இருக்குது. அந்த குட்டியை சிறுத்தை பிடிச்சிருச்சு. அந்த சிறுத்தையை பிடிச்ச உடனே மான் குட்டியை சிறுத்தை கழுத்தை பிடிச்சிருச்சு. ஆனால் தாய் மானுக்கு குட்டியை விட்டுட்டு போகிறதுக்கு, இது அந்த பூமிக்கு அவங்க அப்பா மாதிரி கிடையாது. இந்த மான் நல்ல மான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தான் குட்டியை விட்டுட்டு போக மனசு இல்லை, சுற்றி சுற்றி வருது. அப்போ கிட்ட போகும்போது சிறுத்தை பாயுது. அது உருமுனை உடனே அந்த மானால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் திடீர்னு என்ன பண்ணுது, ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு அது எங்கே இருந்தால் தைரியம் சொல்ல வேகமாக வந்து தான் மண்டையை வச்சு ஒரு முட்டுது பார்க்கணும். அந்த குட்டி இப்படி விட மாட்டேங்குது. அந்த சிறுத்தை குத்துன உடனே அந்த மான் கொம்புனால அந்த சிறுத்தையினுடைய வயிறு கிழிஞ்சிருது. உள்ளே போயிட்டு அப்படி வெளியே வந்தவுடனே சிறுத்தை குட்டியை விட்டுருது. குட்டியும் தாயும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. இருக்கிறீங்களா இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஏதாவது புரியுதா? பாஸ்டர் புரிஞ்சுது. மான் குட்டியை காப்பாற்றுறதுக்கு தாய்க்குட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றிச்சின்னு புரிஞ்சுது. அதெல்லாம் டியூப்லைட், இதை தாண்டி போகணும். நான் விளக்கவா? அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறத நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எடுத்துக்கொள்ளுங்க. எபேசிய நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 1வது 17வது வசனத்தையும் பின்பதாக 12வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். இப்போ நம்ம வாசிக்கலாம். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இப்போ தூரமாயிருந்த உங்களுக்கும் அப்படின்றதுக்கு என்ன விளக்கம்? சமீபமாயிருந்த அவர்கள். அந்த தூரமாயிருந்த நீங்கள் யார், சமீபம் இருந்த அவர்கள் யார்? 12வது வசனத்தை கவனிங்க. அக்காலத்தே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவருமாய் இருந்தீர்கள். பவுல் சொல்றான், அவருக்கு தூரமாயிருந்த நீங்கள். அப்ப தூரமாயிருந்தது யாரு? நீயும் நானும். அப்ப புறஜாதிகளாகிய நாம் தேவனுக்கு தூரமாக இருந்தோம். அவன் சொல்கிறான், கிறிஸ்துவை சேராதவளாக இருந்தோம், தேவன் அற்றவர்களாக இருந்தோம், வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாதவளாக இருந்தோம், தேவனுடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களுக்கு பங்கு இல்லாதவளாக இருந்தோம் என்று அவன் சொல்லுகிறான். உண்மையா? அப்படி தானே இருந்தோம்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லட்டுமா இதை விலக்கி? அந்த மானுக்கும் நமக்குள்ள அந்த சம்பந்தத்தை கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இப்போ நல்லா கவனிங்க. ரோட்டில் ஒரு நாய் செத்து கிடக்குது. என்ன பண்ணுவீங்க? போய் ஐயோ பாவம், அதை தூக்கி கொண்டு போய் என்ன பண்ணுறேன்?
அடக்கம் பண்ணி பண்ணுவீங்களா? செத்து கிடக்குது நாய், நீ வேறு என்ன பண்ணிடுவ? அப்படி தானே போயிருக்கிறீங்க. என்னமோ நீங்கள் போகிற ரூட்டில் நாய் செத்து கிடக்காத மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. நாய் செத்து கிடந்துருக்குதா? அதே ரூட்டில் காய் வாங்க போயிருப்பீங்க காலையில், திரும்ப சாயந்தரம் வாக்கிங் போவீங்க. சர்ச்சில் ப்ரேயர் நடந்துட்டுருக்கு, நீங்கள் எங்கே போயிட்டுருக்கிறீங்க? வாக்கிங் போயிட்டுருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வாக்கிங் போயிட்டுருக்கிறீங்க. இப்போ நாய் வாசமாக அடிக்கும். வேகமாக என்ன பண்ணிடுறீங்க? அப்போ நாய் செத்து கிடக்குது அப்படின்னு கூப்பிட்றது கூட சொல்கிறது கூட யாருமே இல்லை. அது மேலே பரிதாபப்பட யாருமே கிடையாது. ஐயோ நாற்று அடிக்குது, ஐயோ ரொம்ப பரிதாபமாக இருக்குதுன்னு சொல்லி அது மேலே இரக்கம் காட்ட யாருமே இல்லை, யாருமே கிடையாது. இப்போ 12வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, தூரமாக இருந்த செத்த நாயை போல யாரு செத்த நாயை போல இருந்த விசாரிப்பற்ற இரக்கம் பெறாத, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எந்த தேவனும் இல்லாமல் நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாயை போல செத்து கொண்டிருந்த தூரமாய் இருந்த நம்மை கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரு? தேவனுக்கு பகைஞராய் இருந்த உங்களை, தேவனுக்கு தூரமாய் இருந்த உங்களை இன்று ஒரே திறத்தாராக்கி, இன்று யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல செத்த நாயை போல இருக்க வேண்டிய என்னையும் உன்னையும் என் தெய்வம் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். செத்த நாயை போல இருந்த நமக்கு இன்னைக்கு என்ன மேன்மை கிடைச்சிருக்குது? இருக்கிறீங்க அவருடைய பிள்ளை தானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ் திஸ் நாட் a greatest blessing in your life? இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? நான் உங்களுக்கு சொல்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஓசியா தீர்க்க தரிசன ஆகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் நலமாயிருக்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, இரக்கம் பெறாதிருந்தவளை நோக்கி. வாசிங்க, ஓசியா 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் சீக்கிரம். அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளை நோக்கி இறங்குவே. செத்த நாயை போல் இருந்த எனக்கு என் தெய்வம் இறங்கி இருக்கிறார். செத்த நாயை போல் இருந்த என்னை அவர் தம் பக்கத்திலே கூட்டி சேர்த்து இருக்கிறார். ஏன் தெரியுமா? இயேசு எனக்காக உனக்காக இந்த பூமியில வந்தபடியினாலே. நான் சொல்றேன், blessing should not be measured by the money you have. Blessing should not be measured by the materials you have. Blessing should not be measured by the houses you have, but blessing should be measured by the way you have your relationship with the God. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது பணத்தை கொண்டு மாளிகையை கொண்டு அல்ல, உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை கொண்டு அது தீர்மானிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இந்த உறவில் இருக்கிறீர்கள் என்றால் நான் சொல்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னொரு அர்த்தத்தை கூட நான் சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதனுடைய அர்த்தம் தெரியுமா? ஏற்கனவே சொன்னதை நான் வசனத்தின் மூலமாக நிரூபிக்க விரும்புகிறேன். நீங்கள் தேவனுடையவர்கள் என்றால் என்ன தெரியுமா? அல்லது தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்றால் பிள்ளையாம் என்ன சொல்லுகிறான் கவனியுங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே என்ன பார்க்கிறது கிடையாது? அக்கிரமம் காண்கிறது இல்லை, குற்றம் பார்க்கிறது இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நல்லா கவனிக்கணும், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரோட இருக்கிறார்? மாற தட்டி சொல்லு, என்னோட இருக்கிறார். என் குற்றத்தை என் ஆண்டவர் பார்ப்பதில்லை, என்னுடைய அக்கிரமங்களை அவர் பார்ப்பதில்லை. காரணம், அவர் என்னோடு கூட இருந்து என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை சுத்திகரித்து என்னை நடத்துகிறபடியினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம்.
திருவிருந்து மேஜையை பார்க்குறியே, இன்னைக்கு திருவிருந்து எடுக்க போகிறியே, உனக்கு அந்த தகுதியை யார் கொடுத்தா தெரியுமா? இன்னைக்கு திருவிருந்தில் அவருடைய மாம்சத்தை அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணக்கூடிய தகுதி உனக்கு எங்கிருந்து வந்தது? தேவன் உன்னோடு கூட இருக்கிறபடியினாலே, தேவன் பட்சத்தில் உன் பக்கத்தில் இருக்கிறபடியினாலே, அவர் உன் அக்கிரமத்தை எண்ணாமல் மீறுதல்களை எண்ணாமல் கர்த்தர் உன்னை மன்னித்து இருக்கிறார். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையாய் நிறைவாக்கி நடத்தினீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையாய் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்வீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்வீர். ஏந்தி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும்